இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பவானி, பரவாயில்லையே, நீ ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. எனக்கு லேப்டாப் கிடைச்ச விஷயம் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்பவே நான் இந்த லேப்டாப்பை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உங்க மொத்த கூட்டத்துக்கும் சங்கூதலான்னு இருக்கேன். பவானி, எப்படி வசதி? பாரதி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன் பொண்ணு ஸ்கூல் வாசல்ல வச்சு தூக்கியாச்சு. ஒழுங்கு மரியாதையா வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. இல்ல பவானி, ஏய், சும்மா கத்தாதடி. லேப்டாப் கிடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ வரம்பு மீறி போயிட்டு இருக்க பவானி. இருக்கட்டும் பாரதி, இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. எனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு. நல்ல பொண்ணா அந்த லேப் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு தமிழ் கூட்டிட்டு போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, காரியம் பண்ண உன் பொண்ணோட எலும்பு கூட உன் கைக்கு கிடைக்காது. உனக்கு எப்படி பாரதி வசதி? லேப்டாப்பா இல்ல உன் பொண்ணா? நீ முடிவு பண்ணிக்கோ. இங்க பாரு பவானி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். ஆனா தேவையில்லாம நீ என் பொண்ணு மேல கை வச்சிருக்க. மரியாதையா என் பொண்ணை விட்டுரு, இல்லனா நீ ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். ஏன் சுதாகர், இந்த பாரதிய பாத்தியா? நான் தானே அவளை மிரட்டணும், ஆனா அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா? ஏய் பாரதி, உன் பொண்ணு இப்ப என்கிட்ட இருக்கா. அது தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துற. அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறேன், ஆதிக்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி வீணா உன் பொண்ணோட வாழ்க்கையில நீயே விளையாடாத. போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஆதிக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. புரியுதா? அதான் எல்லாருக்கும் நல்லது. இத வேற மாதிரி டீல் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நமக்கு தமிழோட உயிர் தான் முக்கியம். சின்ன பாரதி, பேச்சே காணும். ஏதாவது கோக்குமாக்கு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் விஷயம் வேற மாதிரி போயிடும். பவானி, இப்ப என்ன, உனக்கு இந்த லேப்டாப் வேணும் அதானே? சரி, நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மீறி ஏதாவது பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரதி, நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னா பேச்சு மாற மாட்டேன். நீ தாராளமா லேப்டாப்பை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அதுல எந்த அப்செக்ஷனும் இல்ல. எனக்கு தேவை அந்த லேப்டாப் தான். சரி, நான் எங்க வரணும்? நுங்கம்பாக்கம்ல புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு, அங்க வந்துரு. உனக்காக நான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே, நான் உடனே வரேன். மேடம், உங்க பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா? வீடியோ வேற இன்னும் காப்பி ஆகல. ஆமா சந்தோஷ், அத நான் பாத்துக்கிறேன். இந்த லேப்டாப்பை சரி பண்ணதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் இப்பவே உங்களுக்கு அனுப்பிடுறேன். மேடம், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். மேடம், ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க, முதல்ல அது என்னன்னு போய் பாருங்க. சரி. ஆட்டோ, ஒரு நிமிஷம். எங்கம்மா போன? நுங்கம்பாக்கம்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணும். சரி, இருமா.